சூரத்துல் அன்பியாவினுடைய 36வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை பார்த்து, நபியே, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் உம்மை பார்க்கிற போது உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுபவர் இவர்தானா என்று உம்மை சுட்டிக்காட்டி ஏளனம் செய்யாமல் இருப்பதில்லை. அவர்களோ அளவற்ற அருளாளனுடைய அறிவுரைகளை மறுப்பவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுவிட்டு, மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான். விரைவில் என்னுடைய சான்றுகளை, என்னுடைய ஆயத்துகளை உங்களுக்கு காண்பிப்பேன். என்னிடம் நீங்கள் அவசரப்படாதீர்கள், வலா தஸ்தஅஜிலூ என்று அல்லாஹ் தஆலா இந்த 2 வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். முதல் வசனத்தினுடைய விளக்கம் என்ன? இறை மறுப்பாளர்கள் என்ன செய்வார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு ஆயத்தை, அத்தாட்சியை கொண்டு வந்தா இஸ்திஹ்ஸா, ஏளனம் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனப்படுத்துகிற போது நபி அவர்கள் உடைந்து விடுவார்கள், தங்களுடைய இறை பிரச்சாரத்தை பின்வாங்கி விடுவார்கள், அதை வேகத்தோடு செய்ய மாட்டார்கள் என்கிற எண்ணத்தில் அபூ ஜஹல், இன்னும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள், இறை மறுப்பாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனப்படுத்தினார்கள். ஆனால் உண்மை அதுவாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கள் நினைத்ததை செய்தார்கள். தங்களுடைய ஏகத்துவ பணியை நல்ல முறையில் சிறப்பாக செய்து முடித்தார்கள். இங்கே ஏளனம் செய்கிற அந்த இஸ்லாமிய எதிரிகள் குறித்து, இறை மறுப்பாளர்கள் குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவ்வாறு நீங்கள் குறை கூறக்கூடிய நபர்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டாம் என்கிற ஒரு ஆறுதலாக அல்லாஹ் தஆலா இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி கிண்டல் பண்றது, ஏளனம் செய்வது என்பது அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. நாம் எந்த விஷயத்தை குறித்து கிண்டல் செய்கிறோமோ, ஏளனப்படுத்துகிறோமோ, அந்த விஷயம், அந்த திறமை, அந்த செயல் நம்மிடத்தில் நாம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். ஒருவருடைய ஒரு செயலை குறித்து நாம் ஏளனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த செயல் நம்மாலும் செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவான். அதனால அந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இவர் நல்லா பாடுறாரு, இவர் நல்லா பயிற்சி படிக்கிறாரு, உதாரணத்திற்கு நாம் ஒருவரை குறித்து பேசினால் அந்த திறமை நமக்கு இருப்பதில்லை. இவர் நல்லா பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் தடுமாறி பேசக்கூடிய நபர்களை பார்த்து நாம் சொல்லுகிறோம், ஏளனமாக பேசுகிறோம், கிண்டல் அடித்து பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த திறமை நமக்கு வருவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே ஏளனம் விஷயத்தில நாம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் அவர்கள் எதுவும் சங்கடப்பட மாட்டாங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட சிலர் சங்கடங்களை வெளியே சொல்வதில்லை. நான் அன்னைக்கு சொன்னது இந்த அளவுக்கு உனக்கு காயத்தை ஏற்படுத்திருச்சா அப்படின்னு பல நாட்களுக்கு பிறகு உணரக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. எனவே சபைகளில் நண்பர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய குறைகளை குறித்து பேசுகிற போது, ஏளனப்படுத்துகிற போது அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்திவிடும் என்கிற அந்த உணர்தல் நமக்கு இருக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் தஆலா அந்த ஏளனப்படுத்துவதை தான் எதிர்த்து பேசுகிறான். அவ்வாறு செய்யக்கூடிய நபர்களை குறித்து கண்டித்து அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை செய்கிற போது நபி அவர்களுடைய மனம் புண்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இஸ்லாமிய எதிரிகள் செய்கிறார்கள் என்பது குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த முதல் வசனத்துல 36வது வசனத்துல இது குறித்து சொல்லிட்டு 37வது வசனத்துல அல்லாஹ் சொன்னா அதனுடைய பொருளை நாம் பார்த்தோம். மனிதன் அவசரக்காரனாகவே படைக்கப்பட்டுள்ளான்.
என்று இந்த இடத்துல அவசரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றதுக்கு காரணம், தவறு செய்யக்கூடிய மனிதர்களுக்கு உடனே தண்டனை கிடைக்க வேண்டும் என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். இந்த மாதிரி பார்க்கிற இடங்கள்லாம் கிண்டல் செய்யறாங்க, ஏளனப்படுத்துறாங்க, நபியை நோக்கடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன் தண்டனை வரமாட்டேங்குது என்று பார்க்கக்கூடிய நபர்கள் யோசிக்கிறார்கள். அப்படி நீங்க அவசரப்படாதீங்க. அவர்களை நாம் ஒரு காலம் வரைக்கும் விட்டு வைப்போம், ஒரு தவணை வரைக்கும் நாம் கொடுப்போம். பாவம் செய்யக்கூடிய நபர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள், நன்றாக இருக்கிறார்கள், நாம் நன்மைகளை செய்கிறோம், நமக்கு சிரமம் வருகிறது என்று யோசிக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி யோசிக்க கூடாது. பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதற்காக அது பாவமே இல்லை என்கிற பொருளும் இல்லை. அது பாவம் இல்லை, ஏன்னா அவர் செய்யறாரு, நல்லா தானே இருக்கிறாரு, பெரிய பொருளாதாரத்துல இருக்கிறாரு, சமூகத்துல பாராட்டப்படக்கூடிய நபராக இருக்கிறாரு. அதனால அந்த பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்னு சொன்னா இந்நேரம் தண்டனை வந்திருக்கும். ஆனா வரல, அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, அவர் நம்மளை விட நல்லா இருக்கிறாரு, ஏற்கனவே இருப்பதை விட நன்றாக சென்று கொண்டிருக்கிறார் என்று நாம் யோசிக்க கூடாது. ஒவ்வொரு தவணை அல்லாஹ் வைத்திருப்பான். இவ்வளவு அநியாயம் செய்யக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள், ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே, இவர்களை ஏன் இந்த அளவுக்கு விட்டு வைத்திருக்கிறான் என்கிற விரக்திக்கும் போகக்கூடாது. உடனே அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை நாம் தீவிரப்படுத்தவும் அவசரப்படுத்தவும் கூடாது. அல்லாஹ் எல்லா விஷயத்திலையும் கைது வைத்திருப்பான். குறிப்பாக அவர்களுக்கு உண்டான தவணையை அல்லாஹ் வைத்திருப்பான். எனவே நாம் அவர்களை குறித்து மிக விரைவாக தண்டனைகள் வர வேண்டும் என்று அவசரப்படுத்தவும் கூடாது. அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை லேசாக நினைத்து நாம் செய்து விடவும் கூடாது. இந்த ரெண்டும் முக்கியம். முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இஸ்திஹ்ஸா, பரிகாசம், ஏளனம் செய்யக்கூடாது. அப்படி ஏளனம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தண்டனை மிக விரைவாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது, அவசரப்படவும் கூடாது. அல்லாஹ் அவரவர்களுக்கு உண்டான தண்டனையை வைத்திருக்கிறான். விரைவில் என்னுடைய சான்றுகளை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்கிறான். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நிச்சயமாக அநியாயக்காரர்கள் வெற்றி பெறுவதில்லை. அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு அசிங்கத்தை, இழிவை, கேவலத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியே தீருவான். அவர்களுக்கு உண்டான தவணை வரைக்கும் அல்லாஹ் பிற்படுத்துகிறான். எனவே ஃபலா தஸ்தஅஜிலூன், நீங்கள் என்னிடம் அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். திருக்குர்ஆனுடைய இந்த வசனங்கள், இதில் நாம் கேட்ட விஷயங்கள், இதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏதாவது ஒரு குணத்தை சொல்லித் தருகிறது என்றால் அதை எடுத்து நடக்க வேண்டும். கேட்பதும் ரசிப்பதும் மட்டுமல்ல, இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காண்பிப்பதும் அதனுடைய பொருளை நாம் உணரச் செய்வதும், அதை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடக்க வேண்டும். இது எந்த குணங்களை போதிக்கிறதோ அதை எடுத்து நடப்பதற்கும், குர்ஆன் எதை தடுக்கிறதோ அதை விட்டும் தவிர்த்து வாழ்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நல்லருள் புரிவானாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته.